வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மல்டிகிரெயின் சாக்கோஃபில் குக்கீஸ் வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த குக்கீஸில் கம்பு மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு இது மூணும் சேர்த்து செஞ்சுருக்கேன். அந்த காலத்துலலாம் கம்பு, ராகி இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதை கூழ் மாதிரி செஞ்சு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் இந்த மாதிரி கூழ்லாம் கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குக்கீஸில் இந்த மாதிரி கம்பு மாவு, ராகி மாவெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கம்புலையும் ராகிலையும் இருக்க சத்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். வாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் பட்டர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரையில் இந்த குக்கீஸ் செய்ய போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, ஆர்டினரி சுகர் சேர்க்காம இந்த குக்கீஸ் செஞ்சு காமிங்க அப்படின்னு. அதுக்காக நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி இந்த குக்கீஸ் செய்ய போகிறேன். 80 கிராம் நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரையும் இந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும். ஓகே, பட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. நம்ம இதில் 60 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பின்னர் 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 100 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு குக்கீஸ்க்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவை சப்பாத்தி ரோலரில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக இதை ரோல் பண்ணிக்கோங்க. இதை தின்னாக ரோல் பண்ணிவிட்டு மோல்டர் இல்லைன்னா நைஃப் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு குக்கீஸ் எடுத்துட்டு இதுக்கு நடுவில் ஒரு சாக்லேட் பீஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஆர்டினரி சாக்லேட் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாக்லேட் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு சாக்லேட் பீஸை வச்சு திரும்பவும் மேலே ஒரு பீஸ் மாவை வச்சு நம்ம இதை மூடிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்துலலாம் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பிளேட்டில் பட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த குக்கீஸை வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் இந்த குக்கீஸை பேக் பண்ண போகிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் உப்பு இல்லைன்னா சாண்ட் போட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த குக்கீஸை இதுக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான மல்டிகிரெயின் சாக்கோஃபில் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.